Hi everybody, welcome to English Grammar Learning. Combine the sentences and reread them using the words given in brackets. என்ன மீனிங்னா ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றணும். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கூடிய லிங்க் வேர்டை யூஸ் பண்ணி. லெட்ஸ் see how to do it. The well was deep, therefore the fox could not get out of the well. இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்ட வேர்டு பிகாஸ். இப்போ the well was deep அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸு. therefore the fox could not get out of the wellங்கிற இன்னொரு சென்டென்ஸு. இப்போ ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை பிகாஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் லிங்க் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா therefore அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெல் வாஸ் டிப்புக்கு பக்கத்தில் therefore இருக்கு. இப்போ therefore பிகாஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் வர்றதுனால இந்த therefore எடுத்துட்டு பிகாஸை போட்டுடலாம். போட்டால் அந்த மாதிரி மீனிங் வருமா? வராது. அப்போ எப்படி அதனோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றணும்? எப்படி மாற்றலாம்? The fox could not get out of the well because the well was deep. அப்படி போட்டால் சரியாக இருக்கும். இந்த ஃபாக்ஸ்னால வெல்னு அர்த்தம் கிணறு விட்டு வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் அந்த கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது. இப்படி நீங்கள் எழுதலாம். நோட்டில் எழுதிக்கிங்க. இப்போ நீங்கள் எழுதுனதை செக் பண்ணுங்கள். ஆன்சர் இது. The fox could not get out of the well. இப்போ அந்த பக்கத்தில் இந்த ஃபுல் ஸ்டாப்பை நம்ம எடுத்துறோம். therefore எடுத்துறோம். ஏன் therefore எடுக்கணும்னா, பிகாஸ் therefore ரெண்டு ஒரே மீனிங் வரதுனால அந்த ஒரு therefore வேர்டு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பிகாஸ் அப்படிங்கிற லிங்க் வேர்டு அதாவது கன்ஜங்ஷனை போட்டு அந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸாக இணைச்சிட்டோம். ஒரே சென்டென்ஸ் இது இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறிடுச்சு. ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸு ஒரே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறிடுச்சு. The fox could not get out of the well because the well was deep. Next sentence. The work was over. We went home. இதில் when அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. The work was overங்கிறது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. We went home இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸ். இந்த ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸையும் when அப்படிங்கிற ஒரு லிங்க் வேர்டு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது the when the work was over we went home அப்படின்னு போடலாம். அது வேலை முடிந்தது நாங்கள் வீட்டுக்கு சென்றோம் அப்படிங்கிறத வேலை முடிந்த போது நாங்கள் வீட்டுக்கு சென்றோம் அப்படின்னு மாற்றிடும். அவ்வளோதான். நோட்டில் ஆன்சர் எழுதிக்கிங்க. when the work was over we went home. ஆன்சர் செக் பண்ணிக்கங்க. Next sentence. A library is a public place. We see a number of books kept there for reading. இது ஒரு சென்டென்ஸு. இதில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. A library is a public place. அதாவது லைப்ரரி என்பது ஒரு பொது இடம். நாம் நிறைய புத்தகங்கள் படிப்பதற்காக வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் வேர் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வேர் போட்டுட்டு சில சேஞ்சஸ் பண்ணணும். நான் ஆன்சர் சொல்கிறேன். நல்ல கவனமாக கேட்டு அதை நோட்டில் எழுதுங்க. A library is a public place where we see a number of books kept for reading. இப்போ kept for reading சொன்னேன். அப்போ there அப்படிங்கிறத தூக்கிட்டோம். ஏன் அப்படின்னா, நான் வேர் அப்படிங்கிறத லிங்க் வேர்டை போட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணும்போது there அப்படிங்கிறது அங்கே தேவையில்லை. ஏன்னா அதே மீனிங் தான் வருது. லைப்ரரி ஒரு பொது இடம். நாம் நிறைய புத்தகங்கள் அங்கே படிப்பதற்காக வைத்திருப்பதை பார்க்கிறோம் அப்படிங்கிறத லைப்ரரி அதாவது நம்ம இப்போ வேர் அப்படின்னு சேர்த்தும்போது அதே மீனிங் தான் வருது. இப்போ ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. பாருங்கள். A library is a public place where we see a number of books kept for reading. இப்போ லைப்ரரிங்கிறது ஒரு பொது இடம். எங்கே நாம் படிப்பதற்காக நிறைய புத்தகங்கள் வைப்பதை பார்க்கிறோமோ அந்த இடமே லைப்ரரி அப்படிங்கிற மீனிங் வருது.
வேர்ங்கிற லிங்க் வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். Next word, next sentence. The culprit was caught. Immediately he was taken to the police station. இப்போ ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்ட வேர்டு வந்து as soon as. மீனிங் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மீனிங் புரிஞ்சாதான் நம்ம வந்து அதை வந்து நம்ம எழுத முடியும். The culprit was caught. குற்றவாளி பிடிக்கப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். இம்மீடியட்லி உடனடியாக. he was taken to the police station. அவன் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். இப்போ 2 சென்டென்ஸ் இருக்குது. குற்றவாளி பிடிக்கப்பட்டான், அவன் முடிஞ்சு, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுது. அடுத்த சென்டென்ஸ் இம்மீடியட்லி உடனடியாக அவன் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். இப்போ as soon as அப்படிங்கிறது இம்மீடியட்லி ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதனால் இம்மீடியட்லிங்கிறத தூக்கிடலாம். இம்மீடியட்லி தூக்கிட்டு அதே இடத்துல as soon as போட்டால் மீனிங் சரியாக வராது. அதனால் எங்கே போட்டால் சரியாக இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா கவனமாக கேட்டு அதுக்கப்புறம் நோட் எழுதிருங்க. as soon as the culprit was caught, he was taken to the police station. இப்போ as soon asங்கிறத பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் போடணும், ஸ்டார்டிங்கில் போடணும். அப்போ ஏ வந்து கேபிட்டல் லெட்டர் வரணும். அப்போ ஆன்சர், அப்போ டி வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றிடணும். as soon as the culprit was caught, இமீடியட்லி தூக்கிடணும். ஃபுல் ஸ்டாப் வந்து கமாவை மாற்றிடணும். he was taken to the police station. ஆன்சர் செக் பண்ணிங்க. as soon as the culprit was caught, he was taken to the police station. Next sentence. The boys were stealing mangoes from a grove. At that time, the owner of the grove came in. இதில் 2 சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், the boys were stealing mangoes from a grove. இதுக்கு என்ன மீனிங்கு? பையன்கள் குரோன்னா இந்த இடத்துல தோப்புன்னு அர்த்தம். பையன்கள் ஒரு தோப்பிலிருந்து மாங்காய்களை திருடி கொண்டிருந்தார்கள். வேர் ஸ்டீலிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அட் த டைம் அந்த வேளையில், the owner of the grove came in, அந்த தோப்பினுடைய சொந்தக்காரர் உள்ளே வந்தார். இப்போ 2 சென்டென்ஸ் இருக்குது. எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னு, while at that time ரெண்டு ஒரே மீனிங் தான். அப்போது பையன்கள் மாங்காய்களை திருடி கொண்டிருந்த போது தோப்புக்கு சொந்தக்காரர் உள்ளே வந்தார் அப்படின்னு போட்டால் சரியா இருக்குமா? இப்படி போடலாம் ஆன்சரு. இந்த while வந்து ஃபஸ்ட்டு போடணும், W கேபிட்டல் T ஸ்மால் லெட்டர். while the boys were stealing mangoes from a grove, அந்த ஃபுல் ஸ்டாப்பை கமாவை பண்ணிடணும். the owner of the grove came in, அந்த at the time தூக்கிடணும். அப்போ இந்த while ஃபஸ்ட்டு போடணும், at the time தூக்கிடணும், ஃபுல் ஸ்டாப்பை கமாவை மாற்றிடணும். அப்போ நமக்கு சரியான மீனிங் வந்துடும். ஆன்சர், while the boys were stealing mangoes from a grove, the owner of the grove came in. Next sentence. Next question. Artificially flavored juices are hazardous to health. Moreover, they lead to kidney problems. இப்போ artificially flavored juices are hazardous to health அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அதுக்கு என்ன மீனிங்? செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பழரசங்கள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. மோரோவர் அப்படின்னா மேலும். they lead to kidney problems, அவைகள் கிட்னி ப்ராப்ளம்ஸ், கிட்னியில் பிரச்சனையை உருவாக்குகிறது, சிறுநீரகத்தில் பிரச்சனையை உருவாக்குகிறது. இந்த மோரோவர் அப்படிங்கிறதும், மோரோவருங்கிற வேர்டு எடுத்துகிட்டு அந்த இடத்துல அண்டு போட்டால் சரியாக இருக்கும். இப்போ 2 சென்டென்ஸு, அதாவது அண்டு போட்டால் அதுக்கு மீனிங் சரியாக வந்துடும். அவ்வளோதான். ஆர்டிஃபிஷியலி ஃப்ளவர்ட் ஜூஸ் ஆர் ஹசார்டஸ் டு ஹெல்த் அண்ட் தே லீட் டு கிட்னி ப்ராப்ளம்ஸ். இப்போ அது பெரிய மீனிங் சேஞ்ச் வராது. அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அண்ட் போட்டு 2 சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸாக மாற்றிடுறோம்.
ரெண்டு சிம்பிள் சென்ஸ் ஒரே காம்பவுண்ட் சென்ஸாக மாற்றணும். அண்ட் போட்டு ஜாயின் பண்ணும்போது அது காம்பவுண்ட் சென்ஸாக மாறிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா artificially flavored juices are hazardous to health and they lead to kidney problems. Next, Adit has been promoted, Ranjan has been promoted. இப்போ இது ரெண்டு சென்ஸ் கொடுத்துருவாங்க. அதித்துக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது, ரஞ்சனுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. இப்போ as well as அப்படிங்கிற லிங்க் வேர்டு வச்சு ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். எப்படி? இப்போ ரெண்டு தடவை ஹேஸ் பீன் ப்ரொமோட்டருங்கிறது நம்ம எழுத வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக ஒரே தடவையில் Adit as well as Ranjan has been promoted போட்டால் இது ஒரே சென்ஸாக மாறிடும். Adit as well as Ranjan போடும்போது அதித்துங்கிறது தான் சப்ஜெக்டாக இருக்குது. அதனால் வந்து சிங்குலராக போடுறோம், ஹேஸ் போடுறோம். ஆன்சர் பாருங்கள். Adit as well as Ranjan has been promoted. ரஞ்சனோடு சேர்ந்து அதித்தும் பதவி உயர்வு செய்யப்பட்டான். அதித்திற்கும் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Caesar was declared emperor. The conspirators killed him. இந்த சென்டென்ஸில் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து Caesar was declared emperor. Caesar எம்பரர் பேரரசர் என்று அறிவிக்கப்பட்டார். The conspirators killed him. சதிகாரர்கள் அவரை கொண்டார்கள். இது ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இது ஒரே சென்டென்ஸாக பண்ணும்போது சீசர் பேரரசர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு சதிகாரர்கள் அவரை கொண்டார்கள் அப்படி மாற்றிக்கலாமா? மாற்றும் போது ஆஃப்டர் அப்படிங்கிறது நம்ம போகிறோம். ஆஃப்டருங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம்னா சென்டென்ஸ் சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சீசர் வாஸ் டிக்ளேர்ட் எம்பரர் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் கில்ட் ஹிம். இப்போ ஒரே சென்டென்ஸாக மாற்றிட்டோம். சீசர் பேரரசராக அறிவிக்கப்பட்ட பிறகு சதிகாரர்கள் அவரை கொண்டார்கள். இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்.